Hi students, welcome to Kingmakers IAS Academy, daily newspaper analysis. ஸோ இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் விசிட் டு 3 நேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸ், அவர் வந்து அங்கே போயிருக்காரு. தென் கனடா G7 சம்மிட்டுக்கு வந்து போக போகிறாரு. தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரொவேஷியா, அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு வந்து போக போகிறாரு. ஸோ சைப்ரஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஆஃப்டர் 23 இயர்ஸ் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் போனது, அதுக்கப்புறம் பிஎம் இவர் தான் போகிறாரு. அங்கே வந்து பார்த்தோம்னா சைப்ரஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி வந்து டர்க்கி வந்து அனாக்ஸ் பண்ண டெரிட்டரி அப்படிங்கிறது ஒரு இது வந்து இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து காஷ்மீர்ல இருந்து டிஸ்பியூட்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி வந்து டர்க்கியில் வந்து சைப்ரஸ் டெரிட்டரியில் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிஎம் வந்து அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. தென் இந்தியாவும் சைப்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் சாவர்னிட்டி, ஒரு டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சைப்ரஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து இப்போ வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026 யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சிக்கு வந்து வரப்போறாங்க சைப்ரஸ். இப்போ இந்தியா யூரோப்பியன் யூனியன் வந்து பைலேட்டரல் லெவலில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து நமக்கு மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர், அதே மாதிரி ட்ரேட் பார்ட்னராக இருக்கிறாங்க. அப்போ இயூவோட கவுன்சிலில் இவங்க ஹெட் பண்ணும்போது இந்தியாவோட ரோல் வந்து முக்கியமாக இருக்கும். அப்போ சைப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இவங்க நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து வேரியஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூஸில் சைப்ரஸ் வந்து நம்மளை பேக் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுஎன்ல இருக்கக்கூடிய காம்ப்ரஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் டெரரிசம், அதோட அடாப்டேஷன் பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலை டிசிக்னேட் பண்ணக்கூடிய டெரரிஸ்ட் பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 1267 கமிட்டி, யூஎனோட சான்சன் கமிட்டி பற்றி பேசியிருக்கிறாங்க. தென் ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட இப்போ ரெகுலர் மீட்டிங், மானிட்டரிங், தென் ஃபினான்சியல் டெரரிசம் ஃபண்டிங், அதை பற்றிலாம் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்தியாவை ஸ்டார்ட் பண்ண இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடாரும் அந்த மெடிட்டரேனியன் சீ வழியாக தான் வந்து போகுது. இப்போ டியூ டு வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், அதாவது நம்ம இஸ்ரேல் நடக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஈரான் நடக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த ப்ராஜெக்டோட டிலே வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் சைப்ரஸ் ஆல்சோ மேஜர் பிளேயர் இன் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா G7 சம்மிட் வந்து அங்கே வந்து என்ன மீட்டிங் நடக்குதோ, ஸோ அதை பற்றி வந்து நமக்கு வந்து நம்ம டுமாரோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு மீட்டிங் வந்து நடத்திருக்கிறாங்க. இந்தியாவில் நடந்த ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் டெரர் அட்டாக் வந்து கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரெகுலராக வருது, அது எப்படி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் அவங்க பாகிஸ்தான் சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்தியா நிறைய டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அவங்க கிரே லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிரே லிஸ்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் வெளியே எடுத்தாங்க. பட் கிரே லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்திருந்தா கூட அங்கே ஒரு வேர்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்சியல் காம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அதாவது ஃபுல் காம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணலை. பார்சியல் காம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறதா வந்து டெஃபிஷியன்சி, அதாவது இம்ப்ளிமெண்டேஷனில் டெஃபிஷியன்சி இருக்கிறதா வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்தியாவில் நடந்த டெரர் அட்டாக்கை கண்டம் பண்ணியிருக்குது. அது ஒரு நியூஸாக வந்துருக்குது. இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், பாரிஸ் பேஸ் ஆர்கனைசேஷன், மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி, டெரரிஸ்ட் ஃபினான்சிங், இந்த ட்ரக்கு, மணி லாண்டரிங், இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா இந்த FATF ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றியும் இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் வந்து நியூஸில் வந்து வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் 2011க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து சென்சஸ் வந்து இந்த டிலே அப்புறம் எடுக்கிறோம். இது கெசட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 2027 டேட் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அக்டோபர் ஆர் செப்டம்பர் 2026 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் நமக்கு எப்பவுமே வந்து மெனுவில் வந்து SC STக்கான இது மட்டும் தான் நம்ம லிஸ்டிங் எடுப்போம். இப்போ அதில் மற்றதெல்லாம் நம்ம OBC ஜென்ரலை வந்து அதர் கேட்டகரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் நம்ம கேஸ்ட் சென்சஸ் இருக்கிறதுனால அதர் தென் SC ST அந்த மெனுவில் வந்து OBCக்குன்னு ஒரு கேட்டகரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ், தட் இஸ் மதர் டங்கு, கேஸ்ட், இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து மெனு அப்படிங்கிறது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன்லேயே இன்னைக்கு வந்து எலாபரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸில் வந்து நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே கேஸ்ட் சென்சஸ். ஸோ இந்த கேஸ்ட் சென்சஸ் என்னென்ன எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரு சென்சஸில் மட்டும்தான் நம்மளால வந்து டெமோகிராஃபிக் டேட்டா, சோசியல் எக்கனாமிக் பிளானிங் டேட்டா, இது எல்லாமே நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் SC ST தவிர நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது எடுக்க போகிறோம். ஆர்டிகல் 82 இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னா ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்கணும். அதில் ஆர்டிகல் 330 and 332ல SC STக்கான ரிசர்வ் சீட்ஸை நீங்கள் வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும், போத் பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி அண்ட் ஆல்சோ அசம்பிளி கான்ஸ்டியூன்சி.
அது மட்டும் இல்லாமல் உமன் ரிசர்வேஷனும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாமே சென்சஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த டைம் வந்து நடக்க போகுது. கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம். டிலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி உமன் ரிசர்வேஷன் பில்லையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த சென்சஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு இதுனா, சென்ட்ரல் கிராண்ட்ஸ், அதாவது வந்து டிஸ்கிரிப்ஷனரி கிராண்ட்னு சொல்கிறோம், இல்லை வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபினான்சியல் கமிஷன் கிராண்ட்ஸ்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு என்ன தேவைப்படுது, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு என்ன தேவைப்படுது, பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம சென்சஸ் டேட்டா எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து சென்சஸ் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்புட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எடுக்கக்கூடிய 16th சென்சஸ் 2 phases நடக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லிஸ்டிங் எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எனிமரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ சென்சஸ் ஆக்ட் 1948 வந்து இது பண்ண போகிறாங்க. ரெஜிஸ்ட்ரி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சென்சஸ் கமிஷனர், தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எனுமரேட்டர்ஸ், இன்க்ளூடிங் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து நம்ம இதில் வந்து இதாகுவாங்க. ஸோ நியர்லி 30 lakh அளவுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் மட்டுமே வந்து இதில் வந்து எங்கேஜ் ஆவாங்க. அது போக 1 lakh ஃபங்க்ஷனரிஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், சப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இதில் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஹவுஸ் லிஸ்டிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எடுக்க போகிறோம். அந்த ஹவுஸ் லிஸ்டிங் எக்ஸசைஸில் ஜென்ரலாக வந்து ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸு, எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி, இந்த டேட்டா கனெக்டிவிட்டி, டிவி, ரெஃப்ரிஜரேஷனு, காரு, என்ன டைப் ஆஃப் மொபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பிக்சர் வந்து கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்புலேஷன் எனிமரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஃபுல்லாக டீமோகிராஃபிக் டேட்டா தான் இருக்கும். அதாவது நேம், ஜெண்டர், கேஸ்ட்டு, எஜுகேஷனு, ஆக்குபேஷனு, இந்த மாதிரி டேட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் எனிமரேஷன் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 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 கன்க்ளூஷன் வர முடியும் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது. இதில் இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக இன்னோவேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ரியல் டைம் மானிட்டரிங் வந்து பண்ண போகிறோம். அதாவது ஆப் பேஸில் வந்து பண்ண போகிறோம். இந்த ஆப் வச்சு பண்ணும்போது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், அதே மாதிரி ஜிபிஎஸ் வச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். அடுத்து நியூ கோடிங் சிஸ்டம். இந்த நியூ கோடிங் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக வந்து நம்மக்கிட்ட வந்து மதர் டங், கேஸ்ட்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதே மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறப்ப நம்மளால வந்து கரெக்டான அக்யூரசி டேட்டா கிடையாது. இப்போ நம்ம இந்த கோடிங் சிஸ்டம்ல வந்து ப்ராப்பராக பண்ணும்போது மதர் டங்ல இருந்து, கேஸ்ட்ல இருந்து, கேஸ்டோட சப்டிவிஷன்ல இருந்து எல்லாமே வந்து பர்டிகுலராக வந்து எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும். ஸோ அது ஒரு இது. இன்னொன்று செல்ஃப் எனிமரேஷன். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து யூனிக் ஐடியை வச்சு நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்சஸ் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிலே இல்லாமல் அந்த ஃபீல்டு சர்வே எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2018 நமக்கு வந்து கொஸ்டினார் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் பாருங்கள், எல்லாமே ஓனர்ஷிப்பு, மொபைல் ஃபோனு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, எல்பிஜி கனெக்ஷனு, வெஹிக்கிள் ஓனர்ஷிப்பு, டைப் ஆஃப் சீரியல் கன்சம்ஷனு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் எலிமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி தவிர அதர் கேஸ்ட் வரப்போகுது, மைக்ரேட்டட் டேட்டா கிடைக்க போகுது, ரீசன் ஃபார் மைக்ரேஷன் மேபி கிளைமேட் டிசாஸ்டர்னாலயா இல்லை வந்து எக்கனாமிக் காசஸ்னாலயா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. பட் இந்த டிஜிட்டல் லிட்ரேசியில் டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து நேற்று ஒரு மீட்டிங் வந்து வச்சிருந்தாரு. டேட்டா செக்யூரிட்டி நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், இப்படி ஒரு லார்ஜ் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 சொசைட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸ், அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதே மாதிரி எத்திக்ஸ் பேப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சென்சஸ் ஆக்ட், டீலிமிட்டேஷன் கமிஷன், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பாலிட்டியில் நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து ஒரு என்விரான்மெண்ட் டாபிக்கு. ஸோ பாண்ட் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது எவ்ரி இயர். யுஎன்எஃப்சிசி நம்மளுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச், சிஓபின்னு சொல்லி நடத்துவாங்க, ஆனுவல் இயரில் நடத்துவாங்க. அதுக்கான மிட் இயர்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுதான் பாண்ட் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்னு சொல்லக்கூடியது. அப்போ அதில் என்ன செய்வாங்கன்னா இந்த லாஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த சிஓபியில் என்ன அஜெண்டாவை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி வந்து ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம், எந்த மாதிரி ப்ரோட்டோக்காலாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கான மீட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்குது. ஸோ அந்த ஜெர்மன் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பாண்டில் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி பாடி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுஎன்எஃப்சிசி கீழே ஒரு பாடியும், அதே மாதிரி சப்சிடரி பாடி ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடியும் இருக்கு. எல்லாமே யுஎன்எஃப்சிசியோட கவர்னிங் பாடிஸை கைட் பண்ணக்கூடியது. ஏன்னா நமக்கு வந்து தெரியும் இப்போ அடாப்டேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வந்து நமக்கு ப்ரோட்டோகால் இருக்குது. குளோபல் ஸ்டாக் டேக்கிங் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் புதுசாக, ஜிஎஸ்டி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் இந்த இயர் வந்து திருப்பியும் பேச போகிறாங்க. ஏன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இது வந்தது.
அபுதாபி கான்ஃபரன்ஸ்ல இதை பத்தி பேசினாங்க. ஸோ இந்த வருஷம் காப்ல நம்மளால வந்து இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அந்த பாண்ட் கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்வரான்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு பிலிம்ஸ் அண்ட் இதில் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்து ஒரு நார்மல் ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி தான், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பற்றி, அதாவது பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இன்டெலிஜென்ஸ்ல ஏஜென்சியில் வந்து ஒரு உமனை வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அதில் வந்து MI5 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் மூவிலாம் நம்ம வந்து பார்ப்போம். மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் 5ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாதிரி, அதாவது இன்டர்னல் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. வேர்ல்டு வார் டைம்ல வந்து இது வந்து ஒன் டைம்ல வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி MI6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு பிரிட்டன்ல. இப்போ எப்படி இந்தியாவில் வந்து நம்ம வந்து ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து MI6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஜெர்மன்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆக்சிஸ் பவரோட இதை வந்து ஸ்னூப் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி வந்து இன்னைக்கு வந்திருக்குது. ஸோ அதை வந்து சும்மா தான் நீங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மே மந்த்து. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரியும், அவங்க வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சில சர்வே அப்படிங்கிறது வந்து எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் LFPR ரேட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோ கம்மியாக இருக்குது, LFPR ரேட் கம்மியாக இருக்குது, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ LFPR ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஃபார் சீக்கிங் ஃபார் ஒர்க், அதாவது அவைலபிள் ஃபார் ஒர்க்கை தான் நம்ம LFPRன்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோனா ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்க டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிறதா WPRல வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னு தெரியல, மே மந்த்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ், நம்ம ரூரல் ஃபேக்டர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அந்த டேட்டாவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி சர்வேவை நம்மளுக்கு வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அமிதாப் காந்த், ஸோ இந்தியாவோட ஒரு வெட்டீரியன் IAS ஆஃபீஸர், கேரளா கேடர். ஸோ இவரோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூரிசமில் வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா கேம்பெயின் அப்படிங்கிறது கொண்டு வந்தது இவர் தான், கேரளாவிலேருந்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போய் இது பண்ணாரு. நீத்தி ஆயோக்கோட CEO இருந்துக்கிறாரு. G20 ஷெர்பா, அதாவது G20 ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் 45 years ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ் நான் வந்து இந்த மாதிரி ரிசைன் பண்ண போகிறேன், ஸோ சம் அதர் ஒர்க்ஸ் இருக்காங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி வந்திருக்குது. G20யோட ஷெர்பா பற்றி நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. அதில் வந்து ரெகுலராக நம்ம எந்தெந்த மீட்டிங், கவர்னிங் கவுன்சில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹிந்துவில் அதே இஸ்ரேல் ஈரான் வாரனால ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவாக்குவேட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெடி ஆகிட்டாங்க. பிகாஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவரே ட்வீட் போட்டார், ஈரானில் இருக்கக்கூடிய பீப்புள் சேஃப் ஆயிருங்க, அதர் கண்ட்ரி பீப்புள் நீங்கள் வந்து மைக்ரேட் ஆக ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஆப்ரேஷன் எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான், சூடான், உக்ரைன், ஏமன் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணி தான் எவாக்குவேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன ஆப்ரேஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இன்னொரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிஷிட், இந்தியாவோட ட்ரேட் டெஃபிஷிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்குது, மேனுஃபேக்சர் நடக்கல. ஏன்னா இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம பேரலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஆயில் பிரைசஸ் வந்து லாஸ்ட் மந்த் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தட் இஸ் எக்ஸ்போர்ட் நல்லா நடந்தனால நமக்கு இந்த ட்ரேட் டெஃபிஷிட் வந்து நேரோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறோம். அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் பற்றி தான் எனக்கு 2 நியூஸ் பேப்பர்லையுமே எடிட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ அந்த ஈரான் இஸ்ரேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ் தான் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸில் வந்து அட்டாக் வந்து நடக்கிறனால அங்கே வந்து ஒரு குளோபல் லெவலில் எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இது எப்படி வந்து வாரை வந்து ஸ்டாப் பண்ண போகிறது அப்படிங்கிறது யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட் பண்ணிட்டு இருக்குது. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் வந்து எனக்கு ஹிந்தில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க வந்து ஒரு சர்வே வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து NSSOலேருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே வந்து ஆனுவல் மாடுலர் சர்வே, கம்ப்ரஹென்சிவ் ஆனுவல் மாடுலர் சர்வே. இந்தியாவோட டிஜிட்டல் ஸ்கில்ஸ், அதே மாதிரி இந்தியாவோட ஒரு டிஜிட்டல் பெனிட்ரேஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் யுஎன்ல இருக்கக்கூடிய SDG கோல் வந்து நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் பற்றி சொல்லுது. அதில் நீங்கள் வந்து சப் கிளாசிஃபிகேஷனில் போய் பார்த்தா அதில் வந்து ICT பற்றி பேசியிருக்கும். அதாவது ஒரு ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட பெனிட்ரேஷன் எப்படி இருக்கு, டிஜிட்டல் ஸ்கில்ல ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி நம்ம டிஜிட்டலில் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம், இந்த மாதிரி தான் வந்து நமக்கு SDG கோல் 4 வந்து சொல்லுது. அப்போ இந்தியாவில் ஒரு 3 lakh ஹவுஸ் ஹோல்டில் நியர்லி 13 lakh பீப்புள் கிட்ட ஒரு சர்வே எடுத்ததில்ல
ஆல் இந்தியா லெவலில் 76% ஆஃப் த பாப்புலேஷன் ஹவுஸ் ஹோல்டுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. ரூரலில் 71%, அர்பனில் 86% அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதில் சில ஸ்டேட்ஸில் 90% மேலே ஹவுஸ் ஹோல்டில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, கோவா, மிசோரம், மணிப்பூர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேஸ்ட் பேஸ்லேயும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. எந்த பேக்வர்ட் கிளாஸஸில் வந்து எந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் இருக்குது, ட்ரைபல் பீப்புள் எந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்டிஜி கோல் பேஸ் பண்ணி எடுத்த ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஆனுவல் மாடுலர் சர்வே, ப்ரொஃபிஷியன்சி இன் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் பற்றி எடுத்த ஒரு சர்வே. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3க்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிந்துவோட டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா சிப்கிலா பாஸ் பற்றி வந்து வந்திருக்குது. ஸோ தட் ஹிமாச்சல் பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பார்டர் இருக்கக்கூடியதான் சிப்கிலா பாஸ்ன்னு சொல்லுவோம். நாதுலா பாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, சிக்கிமில் இருக்கக்கூடியது இந்தியா சைனா பார்டர்ல வந்து இருக்குது. இது வந்து தட் இஸ் ஏன்சியன் சிவிலைசேஷன் சொல்கிறோம் இந்தியா சைனாவை. ஸோ 1000 of years வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸும் நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ட்ரேட் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு பாஸ் தான் அந்த சிப்கிலா பாஸ். ஆனால் 1962 வாரில் தான் ஒரு இன்ட்ரீமில் வந்து ஒரு பெரிய ஒரு கேப் வந்தது, ட்ரேட் ரூட் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில கமாடிட்டிஸை திபெத்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம்னா சில ஜுவல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குது, கினாவர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கம்யூனிட்டி, தேர் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட். அவங்க வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் டீப் ரூட் கனெக்ஷன் வந்து டிபெட் பீப்புள் கூட வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கமாடிட்டி அவங்ககிட்ட பண்ணுறோம், இப்போ ரீசெண்டாக யூத்து கிட்ட இருக்கக்கூடியது இது என்ன, ஏன்னா ஈவன் அங்கே சிஎம்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபார் டூரிசம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்கு நம்ம அந்த பாஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அதர் பாசஸ்க்கு இப்போ இன்னும் நம்ம வந்து நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு டோக்லாம் கிரைசிஸ் வந்தது, அதே மாதிரி 1962ல் 90s இந்த மாதிரி வந்து பார்டர் இன்குவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் அந்த பாஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இந்த பாஸ் வந்து ட்ரேடுக்கும் கனெக்டிவிட்டிக்கும் ஒரு கல்ச்சரல் இதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கைலாஷ் மானசரோவர் இருக்கு, உள்ள வந்து நிறைய பில்கிரிம் சென்டர்ஸ் இருக்குது, புத்திஸ்டோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் டீப் லிங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றிலாம் வச்சு இந்த சிப்கிலா பாஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ஜியாகிரஃபி, தட் இஸ் பீப்புள், பாப்புலேஷன், எக்கனாமிக் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஸ்பெக்ட்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவோட அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வச்சு உங்களோட ப்ரிலிம்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதே ஹிந்துல டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல இன்னைக்கு பார்த்தோம்னா நியூக்ளியர் லயபிலிட்டி லா பற்றி நமக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து எலாபரேட்டாக வந்திருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் இப்போ வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க, எனர்ஜி இது பண்ணுறது இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1986ல் செர்னோபில் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஃபேமஸாக யுக்ரைனில் வந்து நடந்தது. ஸோ தட் இஸ் ஃபார்மர் சோவியத்துக்குள்ளே நடந்தது தான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 1997ல் கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்டரி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்தியா ஒரு சிக்னேட்டரி, இந்தியா வந்து ராட்டிஃபையும் பண்ணியிருக்குது. பட் இந்தியா ராட்டிஃபை பண்ணாலும் நம்ம இதுக்கான லா கொண்டு வந்தது பார்லிமெண்ட்ல 2016ல் தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2010ல் சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட்னு சொல்லிட்டு இந்தியா வந்து வச்சிருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஆப்ரேட் ஆகக்கூடிய 22 பவர் பிளான்ட்டுமே ஆப்ரேட்டட் பை நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், தட் இஸ் PSU. ஸோ அப்போ அங்கே வந்து யாராவது வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து ஒரு எங்கேஜ் ஆகிறோம், ஒரு ஃபாரின்லேருந்து ரஷ்யா, US மாதிரி எங்கேஜ் ஆகிறோம்னா நம்மளோட அந்த சிவில் லேபிலிட்டி நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். ஈவன் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது நீங்கள் வந்து எவ்வளோ காம்பன்சேஷனாக இருந்தாலும் நீங்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி வந்து அந்த லால வந்து இருக்குது. ஸோ அந்த லால இருக்கக்கூடிய சில டிஸ்கிரிபன்சிஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மொத்த போர்டு நீங்கள் ஆப்ரேட்டர் மேலே போடும்போது யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டாங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட நீங்கள் வந்து டீல் போடும்போது கூட அவங்க வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபாரின் சப்ளையர்ஸை மட்டுமே இது எக்ஸ்க்ளூசிவாக சொல்லும்போது அந்த ஆக்டோட சில செக்ஷன் பற்றி பேசி சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி டேமேஜ் ஆக்ட்ல நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸ்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம்னா அதில் எந்த மாதிரி சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம். இப்போ நிறைய பிளான்ட், கோவாடா பிளான்ட் ஆந்திர பிரதேசில் இருக்குது, அதே மாதிரி ஜப்பானோட ஃப்ரான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரஷ்யா கூடங்களும் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் லயபிலிட்டிலாம் வந்து அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆப்ரேட்டர் மேலேயே ஃபுல் போர்டன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு பெரிய அனலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அகைன் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2 இந்தியாவோட நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பாலிசி கேட்கலாம், சிவில் நியூக்ளியர் எனர்ஜி பற்றி கேட்கலாம், இல்லை வந்து நியூக்ளியர் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்திக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துலையும் வந்து கேட்க முடியும். ஸோ மற்றபடி நியூஸ் ஜென்ரல் தான். சென்சஸ் பற்றி ஹிந்தில் வந்து வந்திருக்குது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு போர்ட்டல் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, NDM Lite 2.20 சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் மானிட்டரிங்ல ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்மால் நியூஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே இந்தியா சிப்ரஸ், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து G7 சமிட் வந்து அட்டன் பண்ண போறாரு, யாரெல்லாம் மீட் பண்ண போறதா மாதிரி ஒரு ஜென்ரல் நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எலாபரேட்டா நிறைய டாபிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஃப்ரம் என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்குது.
ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.